ஹலோ கைஸ், ரீசெண்டாக சேலம் போயிருந்தேன் S1X Gen 2ஓட ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து சேலம் ஃபயர் ரோட்ஸில் இருக்க ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ்டர் எக்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த வீடியோவில் என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸும் ரோட்ஸ்டர் எக்ஸும் எக்ஸ் ப்ளஸையும் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு ஷோரூமில் சொன்னாங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதுதான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோட்ஸ்டர் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 2.5, 3.5, 4.5 இது மாதிரி ஒரு 3 வேரியன்ட் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டுமே புக் பண்ணிங்கன்னா 20 டேஸ்க்குள்ளேயே டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் 9.1 கிலோவாட் இருக்கு. இதுல 9.1 கிலோவாட் மட்டும் 45 டேஸ்ல டெலிவரி எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ரோட்ஸ்டர் எக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 மாடல் இருக்கு. இந்த 3 மாடல்லையுமே 7 கிலோவாட் மோட்டர் தான் கொடுக்குறாங்க. 2 பிரேக்குமே ட்ரம் பிரேக் தான் கொடுக்குறாங்க. அப்படியே எக்ஸ் பிளஸ்ல பாத்தீங்கன்னா 11 கிலோவாட் மோட்டர் கொடுக்குறாங்க அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வண்டி நம்ம பார்க்கும்போது ஒரு 100 சிசி வண்டி எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு. பட் ஆனா ஸ்டைலா கொடுக்கணும்ன்றதுக்காக சைட்ல வந்து ஃபேரிங் கொடுத்துருக்காங்க. அது ஸ்போர்ட்டியாவும் பாக்குறதுக்கு இருக்கு. இது வரைக்கும் 100 சிசி 110 சிசில சைட்ல ஃபேரிங் க்ளோஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்ச அந்த வண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லுக் வைஸ் 100 சிசி வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி சூப்பராகவே இருக்கு. வண்டி நம்ம சுத்தி பார்த்தோம்னா எல்லா பார்ட்ஸுமே எக்ஸ்போஸ்டா தான் இருக்கு. இந்த கேடிஎம்ல டியூக் இருக்க மாதிரி எக்ஸ்போஸ்டாவே எல்லாமே தெரியுது. மோட்டரும் பேட்டரியும் உள்ள ஃபேரிங்குள்ள பேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் க்ளோஸ்டா இருக்கு. அதுவும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. சீட்ல உட்காந்து பார்க்கும்போது நல்ல கம்ஃபர்டபுளான குஷனான சீட்டே கொடுத்துருக்காங்க. இந்த S1 ப்ரோஸ்ல இருக்க மாதிரி ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன்ல சீட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு குஷனாவே தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. பட் ஆனா சீட்டை நம்ம தனியா எடுத்துட்டு ஆப்போசிட் சைட் ட்விஸ்ட் பண்ணோம்னா லைட்டா பெண்ட் ஆகுது. பட் ஆனா அது வண்டியில இருக்கும்போது எந்த பெண்டுமே இல்ல, நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. வண்டி ஓட்டி பார்க்க முடியலனாலும் வண்டியில உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்தேன். சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா ஓலா ஸ்கூட்டர்ஸ்ல எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆனா ரியர் சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே டிராவல் கொடுத்துருக்காங்க. ரஃபான ரோட்ஸ்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணாமே விடலாம்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே பட்டன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த S1X ஸ்கூட்டர்ஸ்ல இருக்கிற மாதிரி அதே சேம் தான். எந்த ஒரு லோகோவும் வரல, அப்படியே எல்லாமே சேம் தான். எந்த ஒரு ஃபீச்சர்ஸுமே எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணல. S1X Gen 3லயும் S1X Gen 2லயும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ எல்லாமே இருக்கு. பிரேக் பை ஒயர் கொடுத்துருக்காங்க. நம்ம த்ராட்டில் ஆப்போசிட் சைட் திருப்பினோம்னா ரீஜன் பிடிக்கும். அந்த ரீஜனுமே கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரீஜனுமே MoveOS பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்க வண்டி புக் பண்ணி எடுத்தீங்கன்னா 3 ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த டைம்ல MoveOS பிளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 3 வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுல வந்து அட்வான்ஸ் ரீஜனும் பிரேக் பை ஒயரும் அப்புறம் இன்னும் 4-5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதெல்லாமே ஸ்கிரீன்ல போடுறேன், நீங்களே பாத்துக்கோங்க. 5 இயர்ஸ் ஆர் 60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து வாரண்டி ஃப்ரீயாவே கொடுக்குறாங்களாமா. ஓலா எசென்ஷியல் கேர்னு சொல்றாங்க. 3 சர்வீஸ் விசிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதுக்கு மேல இன்னொரு 2 சர்வீஸ் விசிட்ஸ் வந்து நீங்க போய் ஆகணும். 25,000 கிலோமீட்டர்ல வந்து உங்களுக்கு 5th சர்வீஸ் வரும். 5th சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஓலா ஸ்கூட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க சர்வீஸ் விடாம ஓட்டிக்கலாம். வேணும்னா நீங்க போய் சர்வீஸ் விட்டுக்கலாம். 5 சர்வீஸ் கம்பல்சரி விட சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்கன்னா வண்டி நியூ வண்டியா இருக்கிறனால ஃபர்ஸ்ட் 5 சர்வீஸ் வந்து க்ளோஸா மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அப்பப்ப ஃபிக்ஸ் பண்ணி அடுத்தடுத்த வெர்ஷன் வரும்போது அதுக்கு அப்டேட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால 5 சர்வீஸ் வந்து நீங்க விட்டே ஆகணும். அதுல 3 சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ. அடுத்த 2 சர்வீஸ் மட்டும் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 18 பாயிண்ட் செக்அப்னு சொல்றாங்க. அண்ட் வந்து செயின்ஸ் பாக்கெட் இருக்கு. செயின்ஸ் பாக்கெட்டுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுத்துறதா சொல்றாங்க. அந்த 5 சர்வீஸ்லயுமே ஆல்ரெடி நீங்க ஓலா வண்டி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்பி வாங்கும்போது மானியம் கிடைக்காது. பட் ஆனா ரோட்ஸ்டர் எக்ஸ் அண்ட் எக்ஸ் பிளஸ்ல வந்து 5,000 ரூபாய் தான் மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல இருந்து. 5,000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி சப்சிடி கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா. சீட்டை ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஆன்போர்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆன்போர்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா 750 வாட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லா மாடலுக்கும் 750 வாட்ஸ் தான். 9.1 கிலோவாட் மாடலுக்கு மட்டும் 1000 வாட்ஸ் கொடுக்குறாங்க. சீட்டு கட்டி இருக்க ஆன்போர்ட் சார்ஜர் பாத்தீங்கன்னா வண்டியில சொருகிற டைப் 6 பிளக் பாத்தீங்கன்னா உள்ள ஆல்ரெடி அவங்க பிளக் பண்ணிருப்பாங்க. அது வந்து நம்ம சார்ஜரை வெளியே எடுத்து வச்சு போட்டுக்கலாம். பட் ஆனா டிஸ்கனெக்ட் பண்ண முடியாது வண்டியில இருந்து. இந்த சைடு இன்னொரு ரெண்டுல பாத்தீங்கன்னா 3 பின் பிளக் இருக்கு. அந்த 3 பின் பிளக்குமே கொஞ்சம் சைஸ் கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம சார்ஜ் போடுற மாதிரியும் கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாம டேங்க்ல நம்ம பிரஸ் பண்ணோம்னா சார்ஜிங் போர்ட் வருது. அதுல நம்ம எக்ஸ்டர்னல் சார்ஜர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்போர்ட் சார்ஜர் யூஸ் பண்ற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரோட்ஸ்டர் எக்ஸ் சீரிஸ்ல இருக்க எல்லா மாடல்ஸோட பிரைஸுமே அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பாருங்க. சேலம் ஃபயர் ரோட்ஸ்ல இருக்க ஷோரூம்ல தான் இந்த வண்டி இருக்கு. நேரில் போய் பார்க்கறதுனாலும் பாருங்க. அங்க இருக்கிற ஓலா ஸ்டாஃபோட நம்பருமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓலா ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரோட்ஸ்டர் பைக் வந்து ரேஞ்ச் கம்மியா தான் கொடுக்குற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா வீல் வந்து பெருசா இருக்கு. ஸோ அதனால அதுக்கு தகுந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால அதுக்கு தகுந்த ரேஞ்ச் டிராப் இருக்கும். ஃபியூச்சர்ல வண்டி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் ரேஞ்ச் டெஸ்ட் போடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ஆல்ரெடி ஓலா ஃபாஸ்ட் சார்ஜர் நான் வச்சிருக்க அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சிருக்கீங்கன்னா அது வந்து 3 கிலோவாட் சார்ஜர். அது வந்து இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ் பிளஸ்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் டெஸ்ட் டிரைவுக்கு வண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து நான் ரேஞ்ச் டெஸ்ட் போடுறேன். Gen 3 ஸ்கூட்டர்ஸுமே ரேஞ்ச் டெஸ்ட் சொல்லியிருந்தேன், அதுவுமே கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். பாய்.